என்னுடைய பேர் வந்து தமிழ்ச்செல்வி. நான் விடிவெள்ளி மகளிர் சுய உதவி குழுவில் தலைவியாக இருக்கேன். குயின் ஷீலா அக்வாரியம். குயின் ஷீலா அக்வாரியம் இது 15 வருஷமாக அங்கே இடத்துல இருக்கிறோம். நாங்களே தொட்டி செஞ்சு மகளிர் குழுவிலேருந்து நாங்களே தொட்டி செஞ்சோம், மூடி செய்கிறோம். ஃபிஷ்ஷுகள் 1-2 எங்கள் வீட்டிலே ப்ரீட் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நேச்சுரல் பிளான்ட்ஸ் அதுவும் எங்கள் வீட்டிலே வளர்த்து இது பண்ணுறோம். அதாவது தண்ணிக்குள்ளே வளர்கிற செடி, அது மீன்களுக்கு லைவ் பிளான்ட்ஸ். மீன்களுக்கு அது சாப்பாடாகவும் ஆகுது, மெடிசினாகவும் ஆகுது, கலர்ஸும் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் நாங்களே செய்கிறோம். நீங்களே செய்கிறீங்க? ஆமாம். வேறு என்னென்னலாம் இங்கே சேல் பண்ணுறீங்க நீங்கள்? இங்கே சேல் பண்ணுறது அந்த மீன்களுக்கு தேவையான உணவு வகைகள், மோட்ரு, ஃபிஷ் மட்டும்தானா இல்லை பேர்ட்ஸ் இருக்குது, டாகு, முயல் எதுவும் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுப்போம். இங்கே என்னென்னலாம்? இங்கே வந்து ஃபிஷ் ஃபுட்டிலே வெரைட்டிஸ் வரையாக இருக்குது. பாக்கெட்டு 100 கிராமில் இருந்து அது பாக்கெட்டும் இருக்குது, டப்பாவும் இருக்குது. அப்படியே ப்ரைஸ் எவ்வளோ? 30 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி ரேட் வரையாக இருக்கும். மினிமமாக வேணுமா 10 ரூபா 20 ரூபாய்க்கும் ஃபுட்டு இருக்குது. அது மாதிரி நல்ல விலை கொண்ட ஃபுட்டும் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, மீனுக்கு நல்ல கலர் கிடைக்கிற மாதிரி ஃபுட்டுகளும் இருக்குது. அது மாதிரி மீன்களுக்கு வந்து ஆக்சிஜன் வேணும். தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் பத்தலைன்னா மீன் திணற ஆரம்பிச்சிடும். அதுகளுக்கும் பம்பு, மோட்ரு எல்லாமே வச்சுருக்குறோம். எல்லாமே கிடைக்கும். என்ன ப்ரைஸ் வருது? 2 ஃபீட் டேங்க். 2 ஃபீட் டேங்க் வந்து 750 வரும். 3 ஃபீட் வந்து 2000 வரும். என்ன கிளாஸ் திக்னஸ் வந்து 6 mm அந்த மாதிரி போடுவோம். 8 mm சைஸ் வரையாக இருக்குது. ரோசி பார்புன்னு சொல்கிறது இதுங்களா? இந்த மீன் வந்து ரோசி பார்புன்னு சொல்கிறது. இந்த மீன் வந்து கப்பீஸ். இது எவ்வளோ பேர்? 40 ரூபா கப்பீஸு. அது ஜோடி 50 ரூபா. இது டின் ஃபாயிலா? ஆமாம். இது எவ்வளோ ப்ரைஸு? இது ப்ரைஸு 100 ரூபா வரும். கீழே ஜுவல் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது, அது 150 ரூபா. அதிலே புள்ளி வச்சு இருக்கு இல்லையா, 2 வெரைட்டி இருக்குது. ஜுவல் ஃபிஷ்ஷுங்கிறது அதுதான்? ஆமாம். இது டெக்சாஸ். இந்த பக்கம் இருக்கிறது கௌரா, கிஸ்ஸிங் கௌரான்னு சொல்கிறது. இந்த மீன்கள் வந்து ஜோடியாக இருந்ததுன்னா கிஸ்ஸஸ் பண்ணும். இன்னைக்கு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே வந்து அதை நம்ம மீன் விட்டுலாமா? இல்லை விட்டுறலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தண்ணி என்ன தண்ணி பயன்படுத்தலாம் ஃபிஷ் டேங்க்? தண்ணி வந்து மீன்களுக்கு உப்பு தண்ணி ரொம்ப நல்லது. ஆனால் உப்பு தண்ணி நமக்கு தொட்டியில் கரை பிடிக்கும். காவேரி வாட்டர் எல்லாமே ஊற்றலாம். அது வந்து ப்ளீச்சிங் குளோரின் இருக்காமல் பார்த்துக்கணும். குளோரின் இருந்ததுன்னா ஆன்டி குளோரின் போட்டுக்கணும். ஆன்டி குளோரின் அதுவும் உங்கள்கிட்ட இருக்குது? என்ன ப்ரைஸ் வருது? சின்ன பாட்டில் வந்து 30 ரூபா. அதை ஊற்றிட்டோம்னா குளோரின் போயிடும். அதாவது நல்ல தண்ணியில் அதை ஊற்றிட்டோம்னா குளோரின் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம உடனே மீன் ஓட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல்டு ஃபிஷ்லாம் என்ன பேர்? கோல்டு ஃபிஷ்ஷு ஜோடி 30 ரூபாயில் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. இது கோல்டுலே வெரைட்டி. ஒராண்டா கோல்டு, பால் ஸ்கேலு, அந்த புள்ளியாக டிசைன் வச்சு வர்றது ரூக்கின் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஜோடி 150 ரூபா, 200 ரூபா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜீப்ரான்னு சொல்கிறது. ஜோடி 30 ரூபா வரும். ஜீப்ரா ஜோடி 30 ரூபா. இது கப்பீஸ்லே ஒரு வெரைட்டி. அது வந்து ஜோடி 60 ரூபா வரும். எலிஃபெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. அதாவது காது, யானை காது மாதிரி அதுக்கு இருக்கும் அந்த மீனுக்கு, அந்த கப்பீஸ். அதனால் இந்த கோடு உள்ளது டைகர்னு பேர். இந்த கோடு உள்ள மீனுக்கு டைகர். இந்த மீனுக்கு வந்து டெட்ரான்னு பேர். இது மாலி. இதுக்கு தான் நம்ம வீட்டில் நார்மலாக நல்லா ப்ரீட் ஆகிற மீன். அதை குட்டியாகவே போட்டுரும். இதெல்லாம் குட்டி போட்டு வளர்ந்த மீன்கள். இது கோல்டுலே சின்னது. இது ஜோடி 30 ரூபா வரும். இது அழுக்கு சாப்பிட்ற மீன். சக்கர், டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க, சக்கர்னு சொல்லுவாங்க. தொட்டியில் உள்ள விழுவிழுப்பு தன்மையை சக் பண்ணி இழுத்துரும். அது 1 20 ரூபா. அது ஒன்று மட்டும் விட்டாலே போதும். ஒன்று விட்டாலே போதும். இதுகள்லாம் தொட்டியில் போடுற கல்லுங்க. இது வந்து மாஃப் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுகள்லாம் வந்து ஒன்று போல் அலையுங்க, நம்ம கை வச்சாலே வரும். இன்னொன்று கடிக்கிற வெரைட்டி. சரியாக ஃபுட்டு போடலைன்னா ஒன்றுக்கு ஒன்றே கடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுவும் அதோட சேர்ந்தது தான். ஹார்ட் வெரைட்டிஸ்ன்னு பேர். கடிக்கிற வெரைட்டி. இதுவும் அப்படி தான். ஐஸ் ப்ளூ ஜகானி, இதெல்லாம் கலர்ஸ் நிறையா வரும். ஃபுட்டு நல்லா சாப்பிடும். இது வந்து பேரட்டுன்னு சொல்கிறது. முகம் பார்த்திங்கன்னா கிளி மாதிரியே இருக்கும்.
இது வந்து ரேட்டு கூட, ஜோடி 1000 ரூபாய் வரும். இதுதான் இதோடைய ஒரிஜினல் கலரு. இதில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி க்ரீனு, எல்லோ, ப்ளூ இதெல்லாம் எடுப்பாங்க, மாற்றுவாங்க. ஆமாம். இது கோல்டுலே பிளாக்குன்னு சொல்கிறது, பிளாக் கோல்டும்பாங்க, இல்லைன்னா மூர்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. கண் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கும், அதனால் இதை டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பெருசெல்லாம் விற்றுருச்சு, சின்னது தான் இருக்குது. இதுங்க தான் ஒயிட் மாலி, பிளாக் மாலின்னு சொல்லுவாங்க. இதுங்க தான் நல்ல ப்ரீட் ஆக்குறது. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இருந்தால் தான் மீன் நல்லா. என்ன ப்ரைஸ்? 150லேருந்து ஸ்டார்டிங். இது டாப் ஃபில்ட்ரு என்ன ப்ரைஸ்? டாப் ஃபில்ட்ரு வந்து 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு 3 ஃபீட் 3 அடி தொட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் பண்ணணும். டாப் ஃபில்ட்ரு, இம்போர்ட்டட் டேங்க்ஸில் இருக்க மாதிரி டாப்பு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்க? எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். டாப்லாம் என்ன ப்ரைஸ் வருது? டாப் வந்து இருக்கிறல குட்டி தொட்டிக்கு வந்து 120 ரூபா வரும். பெரிய தொட்டிக்கு சைஸ் வரையா 3 அடி தொட்டிக்கு 3 அடி தொட்டிக்குன்னா 1200 ரூபா. அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரி டாப் கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். வேறு இப்போ பம்ப்லேயே வந்துட்டு சவுண்டு, பம்புனாலே ஜென்ரலாக ஓவராக சவுண்டு வரும். ஆமாம், அது இந்த ஏர் பம்பில் தான் சவுண்டு வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக அழுக்கும் ஃபில்டர் ஆகிற மாதிரி வந்திருக்கு, 2-in-1 சொல்கிறது. அது இந்த இருக்கு இல்லையா, இது வழியாக ஆக்சிஜனும் வரும், ஃபில்ட்ரேஷன் ஆகும். இது தொட்டி சைஸ் வரையாக நம்ம வச்சுக்கலாம், நிறைய சைஸஸ் இருக்குது. இது ரொம்ப குட்டிக்கு, இது அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, பின்னாடி பெரிய சைஸு இருக்கும். அடியில் உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்ச் இருக்கும், அதெல்லாம் அழுக்கெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். ஆக்சிஜனும் வந்துடும். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த இதை மட்டும் கழட்டினா போதும், டேங்க் நல்லாயிருக்கும். தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறதும் இருக்குது. உள்ளுக்குள்ளே வைக்கிற பிளாஸ்டிக் பிளான்ஸு, சும்மா அதெல்லாம் டெக்கரேட்டிவ் டாய்ஸு. பிளான்ஸு 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது, 300 ரூபா வரைக்கும் இருக்குது. டாய்ஸும் அதே மாதிரி அப்படி தான். மேலே இருக்கிறதெல்லாம் பவுல்ஸு, அட்டைப்பட்டிக்குள்ளே இருக்கிறது குடுவைகள்னு சொல்கிறது. எல்லாமே டெக்கரேஷனுக்காக நம்ம எதுனாலும் வச்சுக்கணும். ஒரு மீன் 2 மீன் வளர்க்குறவங்களாம் அந்த பவுல்ஸ் வாங்கி வச்சுக்கணும். தொட்டி கழுவ பயப்படுறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு போடுறதும் இருக்குது. அது செல்லு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா காலையில் 8 மணி, நைட் 8 மணிக்கு ஃபுட்டும் போட்டுரும். அது எந்த டேங்க் வேணாலும் செட் பண்ணி, எந்த டேங்க் வேணாலும் செட் பண்ணி. அது என்ன ப்ரைஸ் வருது? அது 1200 ரூபா. நம்ம அதில் அளவும் பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் மீனாக நிறையா மீனாக அந்த டப்பாலே அளவு நோட் பண்ணி வச்சுட்டோம்னா அது அந்த ரெகுலராக அந்த அளவு ஃபுட்டு போட்டுரும். அதில் ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பா நிறையா ஃபுட்டாக கொட்டி வச்சிடணும், அதுவே ரெகுலராக ஃபுட்டு போட்டுரும். ஊருக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா அதை போட்டுரும். இன்னொன்று ஊருக்கு போனால் போடுறதுக்கு 2 நாள் போடுறதுக்குன்னு ஒரு ஃபுட்டும் இருக்குது, ஹாலிடே ஃபுட்டு, வீக்கெண்ட் ஃபுட்டுன்னு. அது போட்டோம்னா மாத்திரை மாதிரி இருக்கும், அது குளுக்கோஸ் மாதிரி அதுங்களுக்கு எண்ணெய் திட்டிக்க ஆரம்பிக்கும். வலைலாம் என்ன ப்ரைஸ்? வலை 10 ரூபாயிலேருந்து இருக்குது ஸ்டார்ட் ஆகும். பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு, பின்ச்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கன், காக்டெயில் 4 வெரைட்டிஸ் தான் ரெகுலராக நாங்கள் வச்சுருப்போம். அதான் மெயினாக போகும். புறா 1-2 போகும். புறாலாம் என்ன ப்ரைஸ்? புறா வந்து ஜோடி 500 ரூபா, 600 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா. சைஸ் வரையா நார்மலாக இருக்கும், ரொம்ப சின்னதெல்லாம் இருக்கும். டாக் வந்து இங்கே வச்சுருக்க முடியாது, மற்ற ஹோட்டல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறனால யாரும் கேட்டாங்கன்னா பண்ணைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து. இப்போ ஒரு டேங்க்கை வந்து நம்ம இப்போ செட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்கு என்ன மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும்? டேங்க்கை செட் பண்ணுறதுக்குன்னா தொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெர்மோகோல் வச்சிடணும். வெறும் இடத்துல டேபிளை டேங்க்கை வைக்கக்கூடாது. ஏன்னா அது தொட்டி நல்லாவே இருந்தாலும் எனி டைம் ப்ரெஷர் தாங்காமல் வெடிச்சிடும். அதனால் தெர்மோகோல் வச்சு தான் தொட்டியை கண்டிப்பாக வைக்கணும். தெர்மோகோல் வைக்காமல் வைக்கக்கூடாது. தொட்டியை வச்சுட்டு சிலர் கல் போடாமல், கல்லை போட்டால் கழுவுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி உள்ளே கல் போட மாட்டாங்க. அதுவும் மீனுக்கு பார்க்க வந்து க்ளீனாக இருக்காது. உள்ளே ஒரு மேட்டு போட்டு கல் போட்டு வச்சாங்கன்னா அந்த மீனுடைய டஸ்டெல்லாம் அந்த கல்லுக்குள்ளே போயிடும். தொட்டி வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஆக்சிஜன் கொடுத்து மீனை லிமிட்டடாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நேச்சுரல் பிளான்ட்ஸும் வச்சாங்கன்னா மீன் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபுட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப போடக்கூடாது.
லிமிட்டடாக போட்டாங்கன்னா மீனும் ஆரோக்கியமாக இருக்கும். மீனை வளர்க்குறதுக்கு சிரமமே இல்லை. நிறைய பேர் பயப்படுறாங்க தொட்டி கழுவணும், அதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இப்போ வந்துருச்சு. ஃபுட்டு போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே மெத்தட் வந்து ஃபில்டர் மோட்டர். எந்த ஃபில்டர் வந்து பெஸ்ட்டு நமக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல தொட்டியை சுத்தமாகவே வச்சுக்கணும், தண்ணியை க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு? அதாவது பெரிய டேங்க்னா டாப் ஃபில்டர் வச்சுக்கலாம், சின்ன டேங்க்னா ஸ்பாஞ்சு ஃபில்டர் அந்த லிக்விட் ஃபில்டரே வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி மேம் சந்திச்சதுல. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ.